தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் 119:58. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராய் திருப்பினேன். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராய் திருப்பினேன். அநேகர் தாங்கள் எந்த வழியில் நடக்க வேண்டும், எந்த வழியில் சென்றால் தங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என யோசித்து பார்க்க முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். வேறு சிலர் தாங்கள் போகிற போக்கில் நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தங்களுடைய நடை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி நிறைந்த நடையாக இருக்கிறதா என யோசித்து பார்க்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி என சிந்தித்துக் கொண்டு தேவனை சார்ந்து அவருக்கு சாட்சியாய் திரும்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்திற்கு வருகிறார். அவர் வருகிறார் என ஜனங்கள் கேள்விப்பட்டு அவர் வருவழியில் கூடியிருந்தார்கள். அந்த பட்டணத்தில் வரி வசூல் செய்வரின் தலைவனும் செல்வந்தனுமாகிய சகவி என்ற மனிதன் இருந்தான். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என அறிந்து கொள்ள விரும்பினான். இயேசு கிறிஸ்து வருகிறதையும் அங்கு அவரை பார்க்கும்படியாக ஜனக்கூட்டம் இருக்கிறது கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஜனக்கூட்டத்தின் மத்தியில் வந்தான். ஆனால் ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தபடினாலும் அவன் குள்ளமான மனிதனாக இருந்தபடினாலும் அவரை பார்க்க கூடாதபடியாக இருந்தது. அவன் அங்கே நின்ற காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார். திரளான ஜனங்கள் மத்தியில் சகைவே, மரத்தை விட்டு கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அவனை அழைத்தார். அங்கு கூடியிருந்த ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதன் பாவியான மனிதன், ஜனங்களை துன்பப்படுத்தி அதிக வரி வசூல் செய்வன், அவன் வீட்டிற்கு செல்கிறாரே என முறுமுறுத்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகைவின் இருதயத்தை பார்த்தார். அவன் மனமாற்றமடைந்து தன்னை பார்க்க தேடியதையும் அறிந்தார். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பேர் சொல்லி அழைக்கும்போது எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பான். சந்தோஷத்துடனே மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தார். அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாவது ஒன்றை வாங்கினது உண்டானால் 4ஆம் தடவையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று கூறினான். பிரியமானவர்களே, பெரிய செல்வந்தன், வரி வசூலின் தலைவன், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வகை தேடினான். சகைவு தன்னை தேடினபடியால் அவனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல சகைவு தான் நடக்க வேண்டிய வழியை சிந்தித்தான். அவன் சிந்தித்தபடியால் அவன் கால்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வகை தேடியது. ஆதலால் அவன் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் அவன் தன்னை திருப்பினான். நீங்களும் சகவியைப் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வழி எது என்று சிந்திக்கிறீர்களா? சகைவு ரட்சிப்புள்ள வாழ்க்கை வாழ தன்னுடைய கால்களை தேவனுக்கு நேராய் வரும்படி திருப்பினான். நீங்களும் தேவனை தேடி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ விரும்பும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகைவை அழைத்து அவனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதித்தது போல உங்களுக்கும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன், ஆமேன்.